ஸோ இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து என்ன கால்குலேஷன்ல கிடைச்சிருக்கு? இவர் என்ன வந்தாலும் 27-30க்குள்ள தான் வருவார்னு நினைச்சேன். அதுல திமுக கணிசமா விழுந்து நான் நினைக்கவே இல்லை. அந்த இடம் தான் நான் ஏமாந்த இடம். அந்த பாதிப்புங்கிறது உடஞ்சி ஒட்டுன எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கும். கண்டினியூஸா போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இருக்காதுன்னு சொல்லும்போது ராகுல் காந்தி அதில் கட்டையை போட்டிருக்கிறாரு. திமுகவுக்கு வெளியே தான் இருந்தார். ஆனால் திமுக ஓட்டர்ஸ்குள்ள அவர் இருந்திருக்காரு சினிமா மூலமா. இந்த இடம் தான் வந்து திமுகவும் ஏமாந்த இடம், எல்லாரும் ஏமாந்த இடமா நான் பார்க்கிறேன். அதனால திமுக தலைவரே தரக்கூடிய அளவு வந்திருக்கு. 3 தடவை வெற்றி பெற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி 4வது தடவை பாஜக எதிர்ப்புங்க வந்து செல்லுபடியாகல. 3 தடவை தான் சோத்த கட்சி, அந்த கட்சியே இல்லை எங்க. அதை போட்டு எதிர்ப்புன்னு சொல்றதுல என்ன இருக்குன்னு சொல்லும்போது பாஜக எதிர்ப்பு முத ஃபெயில் டு கிளிக். எங்களை முதல்வராக சொன்ன 13 வரை வச்சு தானே உங்க ஆட்சி இருக்குது, எடப்பாடி முதல்வராக சொன்ன ஆட்களை வச்சு தானே உங்க ஆட்சி இருக்குங்கிற விமர்சனம் விஜய்க்கு மேல எதிர்த்து தான் இருக்கும். சட்டசபையில் இந்த விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் வைக்கும்போது விஜயால எதிர்கொள்ள முடியாது. ஒரு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஆட்சி இப்போ தேர்தல் முடிவுகள் குறித்து கொண்டு பேசும் பொழுது நீங்கள் இல்லை, கருத்து கணிப்பவர்கள் எல்லாரையும் மீறிய ஒரு வெற்றி தான் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து என்ன கால்குலேஷன்ல கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் நாம சொன்னோம். விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு போயிட்டாங்க, வெரி பவர்ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க. அடுத்து ரஜினியை 50 விழுக்காட்டுக்கு பொசிஷன் பண்ணணும்னு சொன்னோம். முதன்மை சக்தியாக அவங்க பொசிஷன் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. எவ்ரி இன்ச் அவங்க வந்து ப்ரமோஷன், பிராண்டிங், அவருக்கு பாப்புலாரிட்டி இருந்தது. இப்போ இருக்கிற ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் 3 வருடம் அவருக்கு பாப்புலாரிட்டியும் ரோட் பில்லிங் கெப்பாசிட்டியும் அதிகம். மாற்றத்தை வந்து மூப்பனார், விஜயகாந்த், தென் கமலஹாசன், தினகரன், திருமாவளவன், ராமதாஸ், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இப்படி எக்கச்சக்க தலைவர்கள் வந்து மாற்றம்ங்கிறதுல திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிற ஒரு கருத்தை ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒவ்வொரு இதுலையும் அவங்க ஏற்படுத்தினாங்க. சீமான் உட்பட பலரும் ஏற்படுத்தினாங்க. அதை ஒரு ஹோப் கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய சக்தி இவருக்கு இருக்குன்னு பலரும் வந்து கனெக்ட் ஆகி அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் அவருக்கு பேசிக் ரசிகரோட ஒரு கார்டுகோர் ரசிகரோட பலம், அந்த பலம் அவருக்கு பாப்புலாரிட்டி, இவர் ஹோப்பு கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுல இவருக்கு நம்பிக்கை வந்திருக்கு, இவர் மேல நம்பிக்கை வந்திருக்கு. அதில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இதில் என்னன்னா திமுகவுக்கு கோர் ஓட்டு இவரை விட்டு போகும், ஸ்டாலினை விட்டு போகும் நான் நினைக்கவே இல்லை. அந்த இடம் தான் நான் ஏமாந்த இடம். ஏன்னா இவர் என்ன வந்தாலும் 27-30க்குள்ள தான் வருவார்னு நினைச்சேன். அதுல திமுக கணிசமா விழுந்து நான் நினைக்கவே இல்லை. அந்த பாதிப்புங்கிறது உடஞ்சி ஒட்டுன எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கும். கண்டினியூஸா போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இருக்காதுன்னு சொல்லும்போது ராகுல் காந்தி அதில் கட்டையை போட்டிருக்கிறாரு. இவர் கம்யூனிஸ்டுகள் கட்டையை போட்டிருக்காங்க, இவர் தென் திருமாவளவும் கட்டையை போட்டிருக்கிறாரு. இது சேர்ந்து தானே டிராவல் பண்றாங்கன்னு நம்ம நினைச்சோமே தவிர அந்த ஓட்டர்ஸை வந்து திமுக அணிக்கு சரியா விழாத வகைக்கு ராகுல் காந்தி, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் இந்த நடவடிக்கைகள் வந்து பாதிச்சிருக்கு. நான் இதை எதிர்பார்க்கல. ஏன்னா பிரியல, இவங்க தானே பிரிஞ்சிருக்காங்க, எப்போதும் மாறாம இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அதை கணக்கு போட்டேன். இன்னொன்னு வந்து விஜய்க்கும் திமுகவுக்குள்ள தொடர்பு தான் அந்த காவலன் படத்தோட முடிஞ்சு போச்சேன்னு கருதினேன். கலைஞரே அதை சொன்னாருங்கிறத நான் பெருசாக எடுத்தேன். பட் திமுகவோட ஓட்டர்ஸுக்கும் விஜய்க்குள்ள தொடர்பு சினிமாவில் கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கு. பிஜேபி எதிர்ப்புங்க எல்லாம், மெர்சல் இல்லை, ஜிஎஸ்டி எதிர்ப்பு, அனிதா பார்த்தது, இது ஜல்லிக்கட்டுன்னு அந்த ஒரு இன்னொரு சனாதன எதிர்ப்பு அண்ணாமலை அடிச்சிருக்கிறாருல்ல. ஜனாதன எதிர்ப்புனா எலெக்ஷன்ல சொல்லியிருக்கணும், சீஃப் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவரும். இப்போ வந்துகிட்டு சனாதானத்தை எதிர்க்குன்னு முஸ்தபா சொன்னதும் அண்ணாமலை அடிச்சிருக்கிறாருல்ல. இந்த ஒரு ஐடியாலஜிக்கல் இதுவும் வந்து திமுக இல்லாமலே சினிமா ரீதியாட்டு வந்து அந்த ஓட்டர்ஸ் மத்தியில இவர் அப்பீல பெற்றிருக்கிறாரு. ஸோ இது வந்து நாம என்ன நினைச்சோம்னா 11 திமுகவுக்கும் இவருக்கும் உறவு சிவாஜி மாதிரி போயிட்டேன்னு நினைச்சோம். பட் திமுக ஓட்டர்ஸுக்கும் இவருக்குள்ள உறவு வந்து இருந்திருக்குங்கிறது தேர்தல் ரிசல்ட்ல தெரியுது. இப்போ இன்னும் தாண்டி சார், இப்போ ஒரு விமர்சகர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் அல்லது உங்களை போன்ற அரசியல் திறனாய்வாளர் என்னன்னா, இந்த விஷயத்துல திரு விஜய் விவகாரத்துல வந்து எல்லாருமே வந்து அவங்களோட விருப்பத்தை பதிவு பண்ணிட்டாங்களோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்குல்ல, அந்த விருப்பத்தை என்ன நிலவரம் கல நிலவரம்னு இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோமோ, நமக்கு எது விருப்பமா இருக்கோ அதை பதிவு பண்றது. அதாவது திமுக வரும்னு நிறைய பேர் கருத்து கணிப்பாகட்டும், நிறைய பத்திரிகையாளர்கள் விமர்சகர்களுடைய பார்வையா இருந்துச்சு.
எல்லாம் இருக்குங்க, இருந்தாலும் கூட இப்போ வரைக்கும் திமுக தான் வரும் அப்படின்னு. அதிமுகன்னு சொன்னது ஒரு சில பேர். விருப்பத்துங்கிறத விட பிரசிடென்ட் இல்லை. இப்படி ஒரு 50 விழுக்காடு பலம் உள்ள ஒரு கட்சி வந்து ஒரு 15 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே இழக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் இல்லை. ஸோ பிரசிடென்ட் இல்லைங்கிற அடிப்படையில் தான் அது பதிவு செய்யப்பட்டது. அந்த பிரசிடென்ட்ங்கிறது திமுகவுக்கு வெளியே உள்ள ஒருத்தர் வந்து அதை பலகீனப்படுத்த முடியும்னா திமுக ஓட்டர்ஸுக்குள்ள அவர் இருந்திருக்கார். அதுதான் இதுல இது. திமுகவுக்கு வெளியே தான் இருந்தார், ஆனால் திமுக ஓட்டர்ஸுக்குள்ள அவர் இருந்திருக்காரு சினிமா மூலமா. இந்த இடம் தான் வந்து திமுகவும் ஏமாந்த இடம், எல்லாரும் ஏமாந்த இடமா நான் பார்க்கிறேன். அதனால திமுக தலைவரே தரக்கூடிய அளவு வந்திருக்கு இந்த இடம். அது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து 3 தடவை வெற்றி பெற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி 4வது தடவை பாஜக எதிர்ப்பு இங்க வந்து செல்லுபடி ஆகல. 3 தடவை தான் சோத்த கட்சி, அந்த கட்சியே இல்லை எங்க. அதை போட்டு எதிர்ப்புன்னு சொல்றதுல என்ன இருக்குன்னு சொல்லும் போது பாஜக எதிர்ப்பு முத ஃபெயில் டு கிளிக். மற்ற 3 எலெக்ஷன்லையும் பாஜக எதிர்ப்பு வந்து கிளிக் ஆச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷன். 2021 பாஜக எதிர்ப்பு பெருசா கிளிக் ஆகல 19 அளவுக்கு. அதுக்கு பிறகு 24 மக்களவை தேர்தல்னால கிளிக் ஆயிடுச்சு. நம்ம அது ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டுன்னு நம்ம நினைச்சோம். பட் அந்த இடத்துக்குள்ள 26ல் பாஜக எதிர்ப்பு வந்து சுத்தமா எங்கேயும் கிளிக் ஆகாம, பாஜக எதிர்ப்புங்கிற பயமே இல்லாம கிறிஸ்டின்ஸ் வந்து டிவைட் ஆகி போட்டுட்டாங்க. 2/3 விஜய்க்கும் 1/3 ஸ்டாலினுக்கும் போட்டுட்டாங்க. முஸ்லிம்ஸ் 2/3 ஸ்டாலினுக்கும் 1/3 விஜய்க்கும் போட்டுட்டாங்க. இவங்க கன்சால்டேட்டா போடுவாங்கங்கிறது திமுகவுக்கு எதிர்பார்ப்பு. இவங்க கன்சால்டேட்டா போட்டிருப்பாங்கன்னா திமுகவுக்கு கூடுதலாக ஒரு 6 விழுக்காடு ஓட்டு கிடைச்சிருக்கும். திமுக வந்து 200 சீட் வந்திருக்கும். நம்ம இந்த ஓட்டு கன்சால்டேட் ஆகும் திமுக கிட்டங்கிறத நம்பணும். இவர் விஜய் வந்து திமுகவுக்கு வெளியே இருந்து வராருங்க நம்பணும். பட் திமுக ஓட்டர்ஸுக்குள்ள இருந்து வந்திருக்காரு. இப்ப நீங்க வழக்கமா பேசக்கூடிய இந்த கணக்கு கூட எதுவும் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் நான் சொல்றேன். இந்த வழக்கமான கணக்கு சொல்லப்படுது. இந்த ஜாதி கணக்கு இருக்குது. அது இப்ப சொல்லாண்டா ஒரு 3 மாசம் எல்லாமே ஒரு மொழி வந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம சொன்னோம்னா அந்த ஜாதிக்கு எதிராக பேசக்கூடியவன்லாம் நம்மளை விமர்சனம் பண்ணி பேசுவான். ஏன்னா அவன் அதுல இன்டெப்தாட்டும் போக மாட்டான். அவன் விருப்பம், அவன் ஜாதி கணக்குல அதை பேசுவான். மற்ற ஜாதி கணக்கு இருக்குது. இந்த வெற்றிலையும் அந்த கணக்கு இருக்கு. கண்டிப்பா இருக்குது. அந்த கணக்கு இப்ப தேவையில்லை. பட் அவங்க ஜாதி ரீதியா அப்பீல் பண்ணாங்களான்னு கேட்டா இல்ல. அவங்க ஜெனரலிஸ்ட் அப்பீல தான் பண்ணாங்க. பட் ஜாதி கணக்குள்ளே ஒரு கணக்கு இருக்கு. பட் அந்த கணக்கு வந்து இயல்பாட்டே திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிரான கணக்கா இருந்தது. என்னன்னா கலைஞர் எங்க கால் வைப்பாரோ அங்கதான் ஜெயலலிதா அம்மையார் கை வைப்பாங்கிறத அட்வொகேட் சக்கரவர்த்தின்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார். எந்த ஓட்டுக்காக இவர் நிற்பாரோ அந்த ஓட்டுக்கு தான் அவங்க நிற்பாப்புல. இவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு ஜெயலலிதா வச்சா, பசுமன் தேவர் திருமகன்னு ஜெயலலிதா கலைஞர் வச்சா பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு வைப்பாரு இது ஜெயலலிதா அம்மையார். இது வந்து எப்பவுமே உள்ள ஒரு இது. ஸோ இந்த ஒரு அரசியல் இதுங்கிறது 67 அண்ணா அரசியல்ல இருந்து மாறுபட்ட அரசியல்லாம் பேசியிருப்பேன். நான் இந்த இஷ்யூஸ் எல்லாமே நான் பேசின இஷ்யூ தான். அந்த இஷ்யூஸ் எல்லாமே கிட்டனா விஜய்க்கு சாதகமா மாறி இருக்குது. அந்த நீர்பூத்த நெருப்பா இருந்த இஷ்யூஸ் எல்லாம் ஒரு இதை சாதிப்பாருன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு சாதகமா இருக்குது. இது இன்னும் டீப்பா பேசணும், நான் பேச தயாரா இருக்கிறேன். ஒரு ஹிண்ட் மட்டும் நான் இதுல கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்னும் அது தெளிவா சொல்லணும்னா 3 தமிழ் மண்ணில் உள்ள 3 பெரும்பான்மை ஜாதியை மையமா வச்சுதான் கலைஞரும் ஜெயலலிதாவும் திமுகவும் அதிமுகவும் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. அதனால அந்த ஜாதியில விஜய்க்கு ஓட்டு இல்லைன்னு சொல்ல வரல. அதற்கான ஒரு எதிர்ப்பு வளையமும் சைலண்டா வந்து விஜய்க்கு கிடைச்சிருக்குது. இது அவர் இதை அப்பீல் பண்ணி கிடைச்சாரா இல்லை. பட் இயல்பா இவங்க இப்படி ஒரு அரசியல் பண்றதுக்கு எதிரான ஒரு இதை டாக்டர் ராமதாஸ் பண்ணாரு. அப்போ அதுல இமானுவேல் சேகரன் மாவட்டம்னு பண்ணி அவரு கொஞ்சம் ஓட்டுகளை எடுத்தாரு. அது ஒன்றும் முட்டி மோதி பெருசா வர முடியல. வன்னியரை யாரையும் தலைவராக வளர விடாத ஒரு சூழ்நிலையில அவரு கொஞ்சம் வாக்கங்க எடுத்தாரு. ஒரு 4 தொகுதியில திமுக அதிமுகவையும் 96 தேர்தலில் அவர் இது பண்ணாரு. டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல திமுக அதிமுகவையும் அடிச்சு காட்டினாரு. விஜயகாந்த் விருத்தாச்சலத்தில் அடிச்சு காட்டினாரு. மற்ற பலரும் முயற்சி பண்ணாங்க. ஏசி சண்முகம், பாரிவேந்தர் எல்லாரும் முயற்சி பண்ணது குமுலேட்டிவ் எஃபெக்டா இவருக்கு கிடைச்சு போச்சு. அதுதான் அவசியம். இப்போ இன்னொன்று அதுக்கு பேசிக்கலா அவருக்கு ஒரு டைஹார்ட் ஃபேன் ஃபாலோவிங் இருந்தது இருக்கு. இப்போ அதே மாதிரி இன்னொன்று நீங்க அடிக்கடி சொல்ல விஷயம், இது எனக்கு உள்ளுக்குள்ள இதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அது வின்னபிலிட்டி வர போகும் நான் நினைக்கல. இந்த அளவுக்கு ஏன்னா வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை தடுக்கிறதுக்கு என்ன அரசியல் பண்ணுங்கிறத நான் பண்ணினேன். அதுல வெளிப்படையா நம்ம அதை சொல்றதுல என்ன இருக்குது. இன்னும் சொல்ல போனா நம்ம பண்ண அரசியல் வந்து அவர் 108ஓட நிற்கிறதுக்கு ஒரு காரணமா கூட இருந்திருக்கலாம். பட் இது இருக்குது, இந்த தன்மை இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நாம உருவாக்கின தன்மை, நாம வேற யாருக்கோ நினைச்சு உருவாக்கின தன்மை. அது இஷ்யூஸ் வந்து டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன். காலமும் நேர்மையா இருக்கான் காத்திருக்காது. களத்துல இருந்து அவன் களத்தை இது ஆயுதத்தை எடுக்கானோ அவன் முன்னாடிதான் அது நிற்கும். அதே மாதிரி இன்னொன்று நீங்க சொன்னீங்க, விஜயோட வரவால சீமானுடைய வந்து வாக்கு இது எந்த அளவுக்கு பாருங்க, அவருடைய இது வந்து தனி
அவர் வாக்கு வங்கி வந்து நிச்சயமா வந்து குறையாது. அது இனிமேதான் சீமானுக்கு அந்த லாபத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். அண்ணாமலைக்கும் அது ஒரு லாபத்தை கொடுக்கும் நான் கருதுறேன். வாக்குல எக்காரணம் கொண்டும் யாரும் எடுக்க முடியாதுங்கிறத நீங்க அது இனிமேல் தான் சீமானுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாமலைக்கும் அது ஒரு வாய்ப்பை கொடுக்கும்னு நினைக்கிறேன். எந்த அடிப்படையில் நான் பார்க்கணும்னா, சீமான் 4 எலெக்ஷனா திமுக அண்ணா திமுக அந்த இரும்பு கோட்டை அந்த அரசியலை 20 ரூபா அரசியலை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தோத்துட்டார். எங்கேயும் வந்து 8 விழுக்காடு வாக்கெடுத்தாலும் அந்த முயற்சியில் அவர் தோத்துட்டார். தினகரன் ஆர்கே நகரில் ஜெயித்தாரு, விஜயகாந்த் விருத்தாச்சலில் ஜெயித்தாரு, இந்து முன்னணி ஐயா தாண்டிங்க நாடார் நிறுத்த பை பாலச்சந்தர் பத்னாவரத்தில் ஜெயித்தாரு, பாமக 4 தொகுதியில் ஜெயித்தாங்க, ஆர்எஸ்எஸ் பாஜக கன்னியாகுமரியில் ஜெயித்தாங்க, தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் ஜெயித்தாரு, அங்கங்கே அரசல் பிரசலாக ஜெயித்திருப்பாங்க. ஒரு இடைத்தேர்தலில் பெரிய அளவில் தினகரன் ஜெயித்தாருன்னா, சீமான் வந்து அதை உடைக்க முயற்சி பண்ணி வெற்றி அதை எந்த பெற முடியல. பட் உடைக்க முயற்சி பண்ணாரு, உடைக்க முடியல. இப்போ விஜய் அதை உடைச்சி விட்டது ஒரு கேட் திறந்துட்டு அதுல நம்ம பயணிக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு ஈஸி, சீமானுக்கு ஈஸி. இது ஒண்ணுதான் சீமானுக்கு இதுல பாசிட்டிவ் அம்சமான இது. அந்த கேட்டு திறக்கும் போது சீமானுக்கு ஒரு அடி விழுந்திருக்கு. 4 விழுக்காடு ஓட்டு காணல, மாற்றணி வந்த ஓட்டுகள். அவரு ஐ எம் வெயிட்டிங்னு விஜய்க்காக சொன்னதை அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டு பிரச்சாரம் பண்ணது, விஜயால தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும், ஹீஸ் பாப்புலர் ஹீரோங்கிறதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் ஓவரால் விஜய் கொண்டு வந்த மாற்றம் சீமானுக்கும் கதவு திறந்திருக்கு, அண்ணாமலைக்கும் கதவு திறந்திருக்கதா நான் பார்க்குறேன். நீங்க சொல்றது வந்து அண்ணாமலை இந்த விஷயம் மட்டுமா இல்லை அவர் இப்போ இந்த சனாதனம் ஓங்கி மாறுபட்டு அவர் தான் இருக்கிறாரு கொள்கை. இதில் ஒரே ஓட்டுக்கு தானே ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் விஜயும் மோதுறாங்க. மைனாரிட்டி பாதுகாப்பு தானே சொல்றாங்க, இந்துக்களுக்கு ஓட்டு இல்லையா? அப்பதான் அண்ணாமலை கேட்கிறார், நீங்க இந்த சனாதன எதிர்ப்பை எலெக்ஷன் டைம்ல விஜயும் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்க முடியுமாங்கிற கருத்தை அண்ணாமலை முன் வைக்கிறார். அவர் ஒரு விஷயம் எடுக்கிறார். ஸோ இந்த திமுக அண்ணா திமுக ஃபைட்டுங்கிறது உடஞ்சதுல சீமானுக்கும் கேட்டு திறந்திருக்கு, அண்ணாமலைக்கும் கேட்டு திறந்திருக்கு. ஸோ நிறைவா வந்து இப்போ புதிய ஆட்சி வந்துருச்சு. பொதுவாக திமுக சொன்னாங்க ஒரு 6 மாதத்துக்கு நாங்கள் எதுவும் விமர்சனம் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து தொடர்ந்து பார்த்தா விமர்சனங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த உங்களை பொறுத்தளவுல இப்போதைக்கு வாக்கெடுப்பில் இந்த ஆட்சிக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அது கண்டினியூ ஆகுமா 5 ஆண்டுகள்? எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் சொன்னேன், அதே மாதிரி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் சொன்னேன். எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன்ங்கிற லெவல் தான் இருக்குது. என்னோட ஒரு உணர்வு, விஜயே ஒரு பட்ஜெட் போட்ட பிறகு சினாப்போலுக்கு ராமகிருஷ்ண ஹெக்டே என்டி ராமராவ் மாதிரி சர்ப்ரைஸாக போவார்னு நான் கருதுறேன். இப்போ இதை ரவீந்திரன் துரைசாமி சொல்றது வந்து அவர் உள்நோக்கத்தோட ஒரு ஆங்கர் கூட கேட்டாங்க, தன்னாட்சியில் உள்ள ஆங்கர் கூட, சார் நீங்க ஏதோ அதை விரும்பி பேசுற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லை, நான் என்னோட அசஸ்மெண்ட் சில இதுகளுக்குள்ள இப்படி தான் இருக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் பண்றேன். இப்போ விஜயே நான் இதை விரும்புறேன்னு சொன்னாருன்னா எம்எல்ஏன்னு விரும்ப மாட்டான். ஸோ விஜய் அதை விரும்புன்னு சொல்ல முடியாது. பை ஹார்ட் விஜய் இதை விரும்புறான்னு நினைக்கிறேன். நான் எந்த அடிப்படையில் நான் விஜய் பார்க்குறேன்னா, என்டிஆர் ஒரு சினிமா ஹீரோ, அப்போ துறைகளை வச்சுக்கிட்டு அவர் கவர்மெண்ட் ரன் பண்ண விரும்பல, டக்குன்னு டிசால்வ் பண்ணிட்டு கேர்டேக்கர் கவர்மெண்டா இருந்து பெரிய மெஜாரிட்டிக்குள்ள வந்தார். அவரை பாஸ்கர் ராவ் கூட போய் அவரை டிச் பண்ணவங்களை எம்எல்ஏ வச்சுக்கிட்டு, இது என்ன பெரிய அரசியல், இவங்களெல்லாம் நம்ம எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஆட்சியை தொடரணுமான்னு அவர் நினைச்சு மெஜாரிட்டியை நிரூபிச்சாரு, டிசொல்யூஷனை கேட்டாரு, கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, பெரிய வெற்றியை பெற்றாரு. இந்த 60 பேர் அவர் துரோகம் பண்ணவனாலும் எம்எல்ஏ இல்லைன்னு அடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ ஒரு சினிமா ஹீரோவுக்கு மைண்ட் செட்டுக்குள்ள இருந்து என்டிஆர் அதை செய்தார். ராமகிருஷ்ண ஹெக்டே அவர் வந்து அது கொஞ்சம் ஒரு நேஷனல் பார்ட்டி லீடராட்டு அவர் ஜனதா பரிவாரோட நேஷனல் செக்ரட்டரியா இருந்து சிஎம்மா வந்தார். அவருடைய சப்போர்ட் பேஸ் வந்து அவுட் சைட் சப்போர்ட் ஆட்டு பெங்களூர்ல ஜெயித்த பிஜேபியும் என்டையர் கர்நாடகாவில் ஜெயித்த சிபிஎம்மும் சேர்ந்து லெப்டும் ரைட்டும் அவரை மெஜாரிட்டி கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு எதிராக அன்னைக்குள்ள லெவல்ல. பங்காரப்பா கர்நாடகா கிராந்தி ரங்கா அவர் சிஎம்மா வந்திருக்கணும், அவரை தடுக்கக்கூடிய விதமாட்டு கேஹெச் பட்டேலும் தேவகவுடாவும் சேர்ந்து ஹெக்டே சிஎம்மாக்குறாங்க. அவர் வந்து இது இரவல் கவர்மெண்ட், அவன் சப்போர்ட்ல இருக்க இவன் சப்போர்ட்ல இருந்து டே பை டே அவர் வந்து அவருக்குள்ள எம்எல்ஏக்களும் நிறைய பேர் போயிட்டான். மீதி ஆட்களை வச்சு அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஹெக்டே வந்து பசவனகுடி தொகுதியில் 50,000 ஓட்டில் ஜெயித்தாரு. அவருக்கு நேஷனல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்தது. அந்த டைம்ல இந்திரா காந்தி பெரிய அளவில் இருந்தாப்புல, அவங்க பெரிய வெற்றியில காங்கிரஸ் இருந்தாப்புல. அப்ப வேர் இஸ் த ஆல்டர்னேட்டிவ்ங்கும் போது ஹியர் இஸ் த ஆல்டர்னேட்டிவ்னு ஹெக்டேக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் லீடர் இன் இந்தியாவுக்குள்ள சந்திரசேகர் தான் தலைவராக இருந்தார். இவருக்குள்ள இமேஜும் இருந்தது. அப்போ அவர் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் இருந்தாதான் பேன் இந்தியா இமேஜ் கிடைக்கும்னு அவர் டிசால்வ் பண்ணாரு. அவர் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில வந்துட்டாரு. விஜய் ஆஸ்பைரிங் பேன் சவுத் இந்தியா இமேஜ். அப்கோர்ஸ்
பேன் சவுத் இந்தியா இமேஜ் இது பண்றாரு. இன்னைக்கு சதீஷன் வந்துட்டாரு. சதீஷன் அவர் வேணுகோபால் தான் விஜய்க்கு கேண்டிடேட், வேணுகோபாலுக்கு ஆதரவாக விஜய் இருப்பான்னு சதீஷன் நாயர் வந்து வயநாட்டில வந்து அடிச்சிட்டான் மலையாளி. சதீஷனை சிஎம் ஆக்கலன்னா நீ வயநாட்டில் ஜெயிக்க மாட்டேன், அமைதி மாதிரி ஒன்றை தோக்கடிச்சு காட்டணும்னு இந்திரா காந்தி குடும்பத்துக்கு அவன் பப்ளிக்கா இறங்கி சேலஞ்ச் பண்ணிட்டான். அவங்க சதீஷனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாப்புல. ஓகே, விஜய் இந்த இடத்துக்குள்ள கேரளாவில் ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மும்பை, தாராவி உட்பட பாப்புலாரிட்டி இருக்குன்னு சொல்லுது. அப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்துகிட்டு இந்த பாப்புலாரிட்டி அவர் வந்து அவைல் பண்ணிட முடியாது. ஸோ இங்கேயே அவர் சர்வே பண்ணதுக்கு, ஃபைட் பண்ணணும், ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு, எம்எல்ஏக்களை சரி கட்டுறதுக்கு. இப்போ இவரோட ரட்டன் பண்டிட் வெற்றிவேல் அது நாமினேஷன் கரெக்ட். நீங்க ஒரு ஓஎஸ்டியா போடுறது சாதாரண விஷயம். இதுல என்ன கான்ஸ்டியூஷனல் என்ன இருக்குது? அது ஒரு நமக்கெல்லாம் ஒரு செங்குந்தர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு புதிய கவர்மெண்ட்ல பவர்ஃபுல்லா வரான்னு சொல்லும்போது எப்படி புசி ஆனந்த சொன்னோன்னா அதே மாதிரி நான் வரவேற்க தான் செய்தேன். பட் கம்யூனிஸ்டுக்காரன் இவங்கெல்லாம் வந்து பிரியாம்பிள்ல சொல்லியிருக்கு சயின்டிபிக் டெம்பர் அது இதுன்னு போடும்போது ஒரு சோசியக்கார ஒரு அஸ்ட்ராலஜருங்கிறது என்ன அஃபென்ஸா? அதை வந்து அவரோட ஆத்மார்த்த ஒரு ஜோதிடரை கூட சஸ்டெயின் பண்ணி போட முடியாம ரிவர்க் பண்ண வேண்டிய அளவுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிற கேரக்டர் அவருக்கு இருக்குது. இப்போ நீங்க சொல்றது வந்து முன்னாடி இதே மாதிரி இப்போ எப்படி டிஎம்கே வந்து தொடர்ந்து திரு உதயநிதி சொல்றாருல, இது நாங்க எங்களுடைய கூட்டணியில் உள்ளவங்க சேர்ந்து இந்த அரசு அமைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. இந்த விஷயங்களை திருப்ப சொல்லும் போது வந்து இரிட்டேட் ஆகி நம்ம அந்த முடிவுக்கு வருவாருன்னு தான் என்னோட கணிப்பு. அப்ப இந்த முடிவுக்கு நான் அவர் வருவாருன்னு he will play the card close to his chest. இன்னொருத்தர் நெக்ஸ்டா ஒருத்தர் கூட அவர் சொல்லுவாருன்னு நான் கருதல. நெக்ஸ்டா ஒருத்தர்கிட்ட கூட அதை டிஸ்கஸ் பண்ண கருதல்ல. இமிடியேட்டா அவரும் சொன்னா பக்கத்துல ஒரு குறை விரும்ப மாட்டார்ல, நம்ம அதிகாரம் போகுதுன்னு அவர் நினைப்பாங்க, எம்எல்ஏக்கள் விரும்ப மாட்டாங்கல்ல. பட் அதைத்தான் அவருக்கு பாப்புலாரிட்டியை காப்பாத்தி அடுத்த கட்டம் உயரணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவர் எடுப்பாருன்னு நான் கருதுறேன். என்னோட ஒரு ரீடிங், என்னோட ஒரு அசஸ்மெண்ட். இட் இஸ் அப் டு விஜய் டு டேக் த கால். பட் ஒரு ஹெக்டேயோட அந்த தன்மையும் என்டிஆருக்கு தன்மையும் பார்த்து இந்த சூழ்நிலையிலும் அது உதயநிதி ஸ்டாலின் ஸ்கோர் பண்றார். உதயநிதி ஸ்டாலின் alone can't do and do things in DMK. He is calling the shots in DMK. பட் சூழ்நிலையில ஸ்டாலின் தோத்து உதயநிதி ஸ்டாலின் ஜெயித்து வந்ததுல அது ஒரு சர்வே வந்து கொஞ்சம் லேக்கிங், கொஞ்சம் டஃப் ஃபைட்னு தெரிஞ்ச முறை தான் அவர் ரொம்ப அலர்ட் ஆகி அவர் ஆர்கனைசிங் ஒர்க்கை கரெக்டாக பண்ணி ஜெயித்துட்டார். அவர் ஸ்டாலினுக்கு சபார்டினேட்டா ஜெயித்து வந்தது 35 விழுக்காடு வாக்கெடுத்து காங்கிரஸுக்கு 5 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணி பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய விஜய சிம்பிளா அவர் வந்து எதிர்கட்சி தலைவராட்டு அவரை எதிர்கொண்டு அவருக்கு வரக்கூடிய பாப்புலாரிட்டில உதயநிதி ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப் கடுமையா உயருது. ஹி சபார்டினேட் டு ஸ்டாலின். அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றோம். விஜய் ப்ரூவ்டு லீடர். அவரை 5 எம்எல்ஏக்களும் 9 எம்பிக்களும் கொண்ட காங்கிரஸ் ஏத்துக்கிட்டாங்க. அவரும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் சட்டசபை சந்திக்கும் போது விஜய உதயநிதி ஸ்டாலின் அவுட்விட் பண்றாரு. ஈக்குவல்ஸ் இல்லை இன்னைக்குள்ள லெவல்ல. நேத்துள்ள லெவல்ல ஈக்குவல்ஸ் இல்லைங்கிறது வேற பாணியில சொன்னோம். இன்னைக்குள்ள லெவல்ல ஈக்குவல்ஸ் கிடையாது. விஜயும் ஸ்டாலின் தான் ஈக்குவல். விஜய் நம்பர் 1, ஸ்டாலின் நம்பர் 2. ஒரு வெற்றினாலும் அது இன்னொரு இது வர்றது வர இதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணி பேசணும். அந்த விஜய ஸ்டாலினுக்கு சபார்டினேட்டான உதயநிதி ஸ்டாலின் ஈஸியா பாப்புலாரிட்டி வைஸ் உலகம் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ஏறி போறாரு. யார்கிட்ட கேளுங்க, உதயநிதி ஸ்டாலின் சைன் பண்ணிட்டாரு. விஜயால எதிர்கொள்ள முடியல. ஏன் எதிர்கொள்ள முடியல விஜயால? நான் விஜய்க்கு வந்து திறமை குறைவு நான் மதிப்பிடல. விஜய் எதிர்கொள்ள முடியாதது மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறது உண்மை. நீங்க ஸ்டாலின் தோத்தாருன்னு சொல்லியும் என்ன சொன்னாலும் 26 சொல்லியும் 2006 சொல்லியும் அதுல வேலைக்கு ஆகாது. 2006ல கலைஞர் முதல்வர்னு சொன்னவங்களை வச்சுதான் அவரு ஆட்சி அமைச்சாரு. எதிரணியில இருந்து வரல. கம்யூனிஸ்ட் அவரை சொல்லிதான் எம்எல்ஏ ஆனாங்க. பாமக அவரை சொல்லிதான் 18 வந்தாங்க. காங்கிரஸ் அவரை சொல்லிதான் ஏதோ 35 சம்திங் வந்தாங்க. ஸோ இவங்க ஆதரவுல தான் அவர் அமைச்சாரு. டெல்லியில இவருக்கு காங்கிரஸ் ஆதரவு தேர்னால இந்திரா காந்தி, சோனியா காந்தி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கல, தனித்த ஆட்சியா பண்ணாரு. இப்போ இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலே காங்கிரஸுக்கு பங்கு கொடுத்து தானே 5 பேர் வராங்க. அது அவங்க 5 பேரும் இவரால தோத்து போனதா சொல்லப்படக்கூடிய ஸ்டாலினை முதல்வர்னு சொல்லி வந்தவங்க தானே. அதைத்தானே உதயநிதி சொல்லுவார், ஆமாங்க நாங்க தோத்து போனோம், எங்களை முதல்வர்னு சொன்னவங்க வச்சு தானே உங்க ஆட்சி இருக்கு, எங்களை முதல்வராக சொன்ன 13 பேரை வச்சு தானே உங்க ஆட்சி இருக்குது, எடப்பாடி முதல்வராக சொன்ன ஆட்களை வச்சு தானே உங்க ஆட்சி இருக்குங்கிற விமர்சனம் விஜய்க்கு மேல எதிர்ந்துட்டு தான் இருக்கும். சட்டசபையில் இந்த விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் வைக்கும்போது விஜயால எதிர்கொள்ள முடியாது. இது என்டிஆருக்கு வந்து இரிட்டேட் ஆச்சு. நம்மளுக்கு துரோகம் பண்ண பயல்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சீஃப் மினிஸ்டரா இருக்குமான்னு சொன்னா தூக்கி போட்டாரு. இதே நிலைமை அவரும் நிச்சயமா என்னோட கணக்குல விஜய் இஸ் டாயிங் வித் ஐடியா டு டிசால்வ் தி அசெம்பிளி. He is playing this card close to his chest only.
பவர் சென்டர் கிடையாதுன்னு சொன்னார்ல, பவர் சென்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் இந்த இடத்துல ஹீஸ் டாப்லிங் ஹிஸ் மைண்ட், இப்படி பண்ணுனா எப்படி இருக்குங்கிறதுல ஹீ இஸ் திங்கிங் ஓவர் இட். நான் உறுதியாக நம்புறேன் இதை. ஹவு ஹீ டேக்ஸ் டிசிஷனுங்கிறது கம்மிங் நாட்களில் தெரியும். இப்போ அவர் இந்த இடத்துக்குள்ள டிஸ்கஷன் போனா கூட நோ 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 ஐ எம் நாட் பிளானிங் ஃபார் தட்னு தான் சொல்லுவார். ஏன்னா யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் மை ரீடிங் ஆஃப் விஜய். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மிக்க நன்றி. நன்றி திரவியம்.